Hi friends, இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னா நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. காலையிலே சாதம் வச்சாச்சு, மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணிடலான்னு அதுக்கு என்ன வச்சு சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தேங்காய் சாதம் தோணுச்சு. நீங்க வந்து தேங்காய் சாதம் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பா இனிமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மீன் வந்து நல்லதான்னு பார்த்து வாங்குறதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். இந்த மாதிரி கண்ணு மொழி வந்து கலங்காமல் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நம்ம என்னதான் தொட்டு பார்த்து வாங்கினாலும் கடையில் ஐஸ்லேயே வச்சு கொடுக்குறதுனால அங்கே வந்து கின்னுன்னு தான் தெரியும். வீட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் தளத்தளன்னு ஆயிரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி கண்ணு மொழி பார்த்து வாங்குங்க. அது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கிளியராக இல்லாமல் கொஞ்சம் அந்த கண்ணு மொழி வந்து கலங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே அரைச்சி வச்சது. 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்சியில் அரைக்கல, சும்மா கல்லில் போட்டு அப்படி தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து அதில் விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து எடுத்தோடனே நிறையா கொட்டிடாதீங்க, மீனில் வந்து ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவு திக்காக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா அது மீனில் வந்து ஒட்டாது. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மசாலா தடவிடலாம். இந்த மீனில் வந்து 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோன்னா மசாலா வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா உள்ளே இறங்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா தடவும் போது ரொம்ப மேலாப்பில் தடவாமல் இந்த மாதிரி உள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் தடவி வச்சாச்சு. இதை வந்து குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து ஒன்றொன்னா போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி தோசை தவாவில் வச்சு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இது வந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. மசாலா எல்லாமே நல்லா உள்ளறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு சாதம் ரெடியாக இருக்குது. தேங்காய் சாதம் பண்ணிடலாம். இதுக்கு வந்து உதிரி உதிரியாக நல்லா வடிச்சுக்கோங்க. அப்போ தான் தேங்காய் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லலை. இதை எப்படி செய்கிறது நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. அது வந்து கருப்பாயிரும், நல்லா இருக்காது. கொஞ்சம் வதக்கிட்டு பொன்னிறமாக வந்தோடனே அடுத்து நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரிக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை அதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் வதக்குனா போதும், இல்லைன்னா அதோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட கலந்து இதில் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தேங்காய் சாதம், மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீன் வறுக்கும் போதே நான் 2-3 எடுத்து வாயில போட்டுட்டேன். அந்த மசாலாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வீடு ஃபுல்லா அப்படியே மீனோட வாசம் கம கம கமன்னு வருது. வயிறு வேற ரொம்ப பசிக்குது. நான் இப்போ போய் சாப்பிட போறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்க எல்லாரும் நான் அடுத்து பார்க்குறேன். பாய்.